புதுச்சேரியில் அரசு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை நமது செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், என்னென்ன காரணங்களை முன்வைத்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் அதாவது செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஜிப்மர் மருத்துவமனையானது தமிழகத்திலிருந்து தினந்தோறும் கிட்டத்தட்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து சிகிச்சை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த மருத்துவமனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2,400 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இதில் கிட்டத்தட்ட அதாவது 3,500 செவிலியர்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் தற்போது 1,300 செவிலியர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றார்கள். இந்த நிலையில் 2,300 இடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆகவே இந்த இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து எந்தவித அதாவது விடுப்பு கிடைப்பதில்லை. மேலும் அவர்களுக்கு எந்தவித ஓய்வும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி வருவதாகவும் இதனால் தங்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக கூறி இன்று காலை அதாவது புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாக அலுவலகத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அனைத்து துறையைச் சேர்ந்த செவிலியர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அதாவது உள்நோயாளர் பிரிவு மற்றும் வெளிநோயாளர் பிரிவிலிருந்து பணியாற்றி வருகின்றார்கள். இவர்களை பொறுத்தவரை அதாவது வேறு ஷிப்டுக்கு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கூட இருந்த போதிலும் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 5,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆகவே இந்த சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளுக்கு சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலையிலே இவருடைய போராட்டம் குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செவிலியர் இருக்கின்றார். நாம் அவர்கிட்ட கேட்போம். அதாவது என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சார், ஜிப்மர்ல இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கு. சோ 2,300க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இருக்கு. இருந்தாலும் 1,300 நர்சஸ் தான் இருக்கும். இதனால எங்களால சரியா எங்களுக்கு லீவ் கிடைக்க மாட்டிருக்கு. நாங்க ஒர்க் பண்ண முடியல. நாங்க சிக் ஆயிடுறோம். சோ எங்களுக்கு தேவைப்பட்ட லீவ் கிடைக்க மாட்டுது. ரொம்ப நாள் நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியும் எந்த விதமான பலனும் இல்ல. டைரக்டருக்கு நிறைய தடவை லெட்டர் எழுதியிருக்கோம். இருப்பினும் எங்களுக்கு எந்த ஒரு விதமான நல்ல முடியும் அவர் சொல்லல. அதனாலதான் நாங்க இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வந்திருக்கோம். இந்த போராட்டம் காரணமா நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காரு? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. நாங்க எப்படி வந்திருக்கோம்னா, மார்னிங் ஷிப்ட்ல இருக்கவங்க கூட ஒரு வார்டுல 2 பேர் இருந்தா ஒருத்தவங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. செகண்ட் ஷிப்ட்லயும் நைட் ஷிப்ட்ல இருக்கவங்களும் வந்திருக்காங்க. சோ அதனால இது எந்த விதத்திலும் நோயாளிகளை பாதிக்காது. அதாவது தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் பொறுத்தவரை அதாவது முதல் ஷிப்டில் வந்திருக்கிறவர்கள் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள்.